அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.6ல கொஸ்டின் நம்பர் 11 பார்க்குறோம். ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டீன்னு எடுத்துக்கிறேன். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டி. ஸோ இப்போ இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டி அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இது நம்ம எடுக்கிறோம். இதுல இருந்து காஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா காஸ் டீன்னு கிடைக்கும். சரியா? இதே போல சைன் டீயோட வேல்யூவும் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இங்க ஃபைனல் ஆன்சர்ல நமக்கு சைன் டீயும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கேயே வந்து சைன் டீயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சைன் டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டி. ரைட்? அப்போ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரிங்களா? சப்போ காஸ் டி அப்படின்னா எக்ஸ், சைன் டி அப்படின்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், டி அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். சரியா? இப்போ இங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் which is equal to dt by dx. So இப்போ dx ஓட வேல்யூ dx is equal to இந்த மைனஸ் இங்க வரும் மைனஸ் dt into root of 1 minus x square. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். I is equal to integral x க்கு பதிலா cos t, cos inverse x அதுக்கு பதிலா t divided by root of 1 minus x square நம்ம கேன்சல் பண்ண போறோம். dx by dt ஓட வேல்யூ மைனஸ் dt into root of இந்த மைனஸ் போடாம தெரியாம இருக்கு. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறோம். இந்த மைனஸை வெளியே எடுத்துக்கிறேன். மைனஸ் இன்டெக்ரல் டி காஸ் டி டிடி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் எது எந்த ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டுத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இங்கே டீயில் இருக்கிறதுனால நான் எஃப் ஆஃப் டி ஜி ஆஃப் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் டி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், 1ன்னு கிடைக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் டியை இன்டகிரேட் பண்ணணும். இதில் செகண்ட் ஃபங்க்ஷன் காஸ் டி, இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா சைன் டி. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது இது இங்க இருக்கிற ஆர்டர் படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் எடுக்கக்கூடாது. ஐ லேட் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி தான் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு செக் பண்ணி பார்க்கணும். ஐ அப்படின்னா இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இங்கே இல்லை. எல் அப்படின்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இங்கே இல்லை. அடுத்து ஏ அப்படின்னா அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், இங்கே டீன்றது அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன், அதனால தான் டிஏ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனாக எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமலேயே இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அதுதான் இந்த ஃபார்முலால இருக்கும். சரிங்களா? பாருங்க. இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் சைன் வெளியே இருக்கு, அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீயும் சைன் டீயும் மல்டிப்ளை பண்ணணும், டி சைன் டி. அடுத்து மைனஸ் இன்டெக்ரல் வரணும், இங்கே மைனஸ் இன்டெக்ரல் போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 1ஐயும் சைன் டீயும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான் பிளஸ். இப்போ மைனஸ் ஆஃப் டி சைன் டி மைனஸ் சைன் டீயை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா காஸ் டி பிளஸ் சி. இப்போ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சாரி, சைன் டி இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் மைனஸ்
காஸ் டி. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் காஸ் டின்னு வரும். இப்போ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் டி சைன் டி மைனஸ் காஸ் டி ப்ளஸ் சி. இப்போ வேல்யூவில் அப்ளை பண்ணிக்கலாம். சைன் டி என்ன பார்த்தோம்? ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்ளை பண்ணிக்குவா. ரூட் ஆஃப் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து டி என்ன எடுத்தோம்? காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். அடுத்து மைனஸ் காஸ் டியோட வேல்யூ எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். தேங்க்யூ.